அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுற, ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுறவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்வாராம்? எத்தனை பேருக்கு ஆயுசு நாட்களை பிறகு பண்ணணும்? சில பேருக்கு வேண்டாம் பாஸ்ட், இது நிம்மதி எதுக்கு தொந்தரவு, இப்போவே ஆண்டவர் வந்துட்டால் நல்லா இருக்குமே. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்கிறார், என் பேஷண்ட்ஸ் எல்லாம் 90 வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. 90, 95, 100. அந்த டாக்டர் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்கிட்ட வர்ற வியாதியஸ்தர்லாம் மை பேஷண்ட்ஸ் ஆர் லிவிங் அபவ் 90, 95, 100 அப்படின்னாரு. அதுக்கு என்ன ரீசன்? 3 ரீசன் சொல்கிறார். நம்பர் 1, சந்தோஷமாக இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென், சந்தோஷமாக இருக்காங்க. நம்பர் 2, கண்டென்ட்மெண்ட், நிம்மதி, போதும் என்கிற மனதில் கூட இருக்கிற திருப்தியான நிம்மதியான. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. கர்த்தர் ஒருவர் தான் திருப்தி ஆக்குவார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வசனம் நம்ம திருப்தி ஆக்கும். வேறு எங்கேயும் திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை. கண்டென்ட்மெண்ட், எனக்கு இருக்கிற வாழ்க்கை போதும், எனக்கு இருக்கிற அழகு அந்தஸ்து போதும், எனக்கு இருக்கிற புருஷன் போதும், எனக்கு இருக்கிற மனைவி போதும், எனக்கு இருக்கிற பெற்றோர் போதும், எனக்கு இருக்கிற பிள்ளைகள் போதும், எனக்கு இருக்கிற சபை போதும், எனக்கு இருக்கிற பாஸ்டர் போதும், எனக்கு இருக்கிற வேலை போதும். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. உங்கள் மனம் வித்தியாசமாக போனால் தான் பிரச்சனை வரும். அது பெரிய இஷ்யூ ஆகும். அது உலகத்தில் 2 இடத்த பார்க்கலாம். பரலோகத்தையும் பூமியில் பார்க்கலாம், நரகத்தையும் பூமியில் பார்க்கலாம். நம்ம வீடு நரகமாக இருக்கா அல்லது பரலோகமாக இருக்காங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஹாப்பியஸ்ட் லைஃப், சந்தோஷமாக இருக்கு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், அதையும் சந்தோஷமாக ஆக்கிக்கொள்கிறது தான் நம்முடைய வேலை. எபிரேயர் 12:2 நினைக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து விட்டிருக்கிறார். அவர் சந்தோஷத்தை அடைகிறதுக்கு அவமானத்தை சகிச்சார், சிலுவையை சகிச்சார். நிந்தை, அவமானம். அவருக்கு அந்த நிலைமைன்னா பச்சை மரத்துக்கு அந்த நிலை பட்ட மரத்துக்கு. அவரை வாழ்கன்னு சொன்னவங்க அவரை தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஓசன்னான்னு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால், அடுத்ததுக்கு முன்னால் காட்டி கொடுத்தாங்க. எல்லோரும் போயிட்டாங்க. அவர் தனித்த நிலையிலையும் அதுலேயும் அவமானத்தை சகிச்சார். காரணம் சந்தோஷத்தின் பொருட்டு. இன்றைக்கி நாமும் அந்த அடிச்சுவர்களை பின்பற்றினோம், அச்சு அடங்களை பின்பற்றுவோம், சகிப்போம். யாராவது என்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா டேக் இட் ஈஸி, டோன்ட் கெட் ஆங்க்ரி. உடனே நான் யாருன்னு காட்டாதீங்க. நாம் ஆண்டவர் இயேசு யாருன்னு காட்டுவோம். கர்த்தர் உதவி செய்வார். அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு தேவமனுஷன், ஹூ இஸ் கிறிஸ்டியன்? ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ்ட் as God is a Christian. Who is Christian? One who belongs to Jesus, he is a Christian. அதை விட சூப்பராக ஒன்று சொன்னார், ஒன் who behaves like Jesus, he is a Christian. One who behaves, அவரை போல பேசணும், அவரை போல இருக்கணும், அவரை போல நடக்கணும், அவரை போல வாழணும். that is Christianity. அதனால் அதை இந்த சிலுவையின் அன்பின் பாதையில் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் வெளியரங்கமாக பதில் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு யாருக்கெல்லாம் விசேஷித்த தேவன கரங்களை உயர்த்தி காட்டுங்க. திருத்த முடியாத பிள்ளைகளை கர்த்தர் திருத்துவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சந்திக்கப்பட முடியாத ஆட்கள் சந்திப்பார். இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறவங்களா இருக்கலாம், இன்றைக்கி நமக்கு விரோதமாக செயல்பட்டவங்களா இருக்கலாம். கர்த்தர் அவங்களையும் மாற்றி அமைக்க முடியும். நம்ம கண்ணீரோடு அழுது மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, யோபு தன் சந்நிதிற்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சிநேகிதர்கள்லாம் எதிர்த்து பேசுகிறவங்களாக, பரியாசம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ண போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இவனுடைய நேசகுமாரன் இவருக்கு பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது தேவனுடைய ஆவியினால் வனாந்திரத்தில் சோதனைக்காரன் சோதிக்க வந்தபோது மாம்சத்தின் இச்சை. இன்றைக்கு அநேகர் கீழே விழுவதற்கு காரணம் மாம்சத்தின் இச்சை. முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் கீழே விழுந்தார்கள். இருதயத்துக்கு ஏற்றவென்று சொல்லக்கூடிய தாவீதும் இந்த இச்சையில் கீழே விழுந்தான். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது
உப்பரிகையின் மேல் மாடியில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது கண்கள் தாறுமாறான பார்வையினாலே பத்சேபாள் மேல் விழுந்தது. அவளை பெற்றுக்கொள்வதற்கு அவள் புருஷனாகிய உரியாவை கொல்லுவதற்கு திட்டமிட்டான். உரியா யுத்த களத்திலே மடிந்தான். தாவீது பத்சேபாளை எடுத்தான். அவன் நினைத்தான் நமக்கு காரியம் சக்சஸ் ஆனதென்று. நீதி உள்ள நியாயாதிபதியை பார்த்து அவனை அடித்தார். அவனுக்கு பிறந்த முதல் பிள்ளை வியாதினால் பாதிக்கப்பட்ட பொழுது தேவன் இரக்கம் செய்வார் என்று சொல்லி உபவாசித்தான், அழுதான். கர்த்தர் மறு உத்தரவு சொல்லவில்லை. அவனுடைய இச்சை அவனுடைய முதல் குழந்தையை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலனை கொடுக்கவில்லை, பதிலும் கொடுக்கவில்லை. அவன் விளங்கி கொண்டான். தான் செய்த தவறு என்பதை அறிந்தபடினால மன்னிப்புக்காக மன்றாடினான். 51ஆம் சங்கீதம் முழுவதும் அவன் செய்த ஒரு கொலை, அவன் செய்த தவறான இச்சை, இதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாபெரும் அடி, அழுதான், மன்றாடினான், புலம்பினான். அவருடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டு இரக்கம் செய்து தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று அழுது மன்றாடின பொழுது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவன் சொன்னபோது, ஆண்டவரே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்க பண்ணும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியல ஆண்டவரே. வேதனையும் துக்கத்திலையும் கண்ணீர்லையும் என் படுக்கை என் கண்ணீரால் நனைக்கிறேன். நான் செய்த தவறுக்காக தேவரின் மீறுதல், பாவம் எனக்கு முன்பாக எப்போது நின்று கொண்டிருக்கிறது. என் பாவத்தினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை ஒரு கழுவி அருளும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். அழுதான், மன்றாடினான். இரக்கத்தின் தேவன் கிருபையாக அவனுக்கு இரக்கம் செய்து அவனுக்கு ஒரு மகனையும் கொடுத்தார். அவன் இஸ்ரவேலில் 2வது 3வது ராஜாவாக வந்தான். அவன் கேட்டதை மட்டுமல்ல, கேட்காத ஞானத்தையும் கொடுத்து, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவனும் தகப்பனை போல பின்மாறி வந்த போது பல தேசங்களிலே திருமணம் பண்ணினான், பல கலாச்சாரத்தில் திருமணங்களை பண்ணினான். அவனுடைய முதிர்ந்த வயதிலே அந்த பெண்களுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். தேவனுக்கென்று பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினாலும் அவனுடைய அந்திய காலம் பரிதாபமான நிலையிலே காணப்பட்டது. கர்த்தர் அது நிமித்தம் கோபப்பட்டார். சாலமோனே, உன் வாழ்க்கையிலே நீ என்னுடைய அடிச்சொல்லை பின்பற்றாதபடினால, உன்னுடைய இச்சைக்கு இடம் கொடுத்தபடினால, உன் காலத்துக்கு பின்னால் சாம்ராஜ்யம் 2ஆ பிரியும், வடக்க தெற்குன்னு பிரியும். உன் காலத்தில் சமாதானம் நிலவியது போல சமாதானம் இனி இருக்காது. நீ ஆலயத்தை கட்டலாம், ஆலயத்திற்கு காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீ சரியில்லைன்னா உன் தலைமுறை சரி இருக்காது என்று சொல்லி ஒரு மாபெரும் பிளவு உண்டானது. பெரிய தோல்வி ஏற்பட்டது. இஸ்ரவேலிலே தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிற்று. ஆண்டவரிடத்தில் மன்றாடினான். அவருடைய பெயர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த விசுவாச வீரருடைய பட்டவனிலே தேடி பார்த்த பொழுது சாலமுடைய பெயர் அங்கே காணப்படவில்லை. ஆனால் இதை போல விழுந்த ஒரு சிம்சோன், அவனும் இதே விதமான தவறுனால கீழே விழுந்தான். பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். உன் பலன் எங்கே இருந்தது என்றால் அவனுடைய பிரதிஷ்டையில் இருந்தது. ஆனால் அவனும் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்த போது கர்த்தருடைய கரத்தில் விழுந்தான். கடைசியில், ஆண்டவரே, ஒரு விசை எனக்கு இறங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை வல்லமையாக பயன்படுத்தினீங்க. நான் செய்த இச்சை, நான் செய்த தவறு, நான் வச்ச ஆசைனால நான் அதை பாதிக்கப்பட்ட கண்ணை இழந்து, என் கையை இழந்து, என் வாழ்க்கையை இழந்து இருக்கிற ஆண்டவர். இந்த பெலிஸ்து என்னை மேற்கொண்டார்கள். என் மேலே வச்ச நோக்கம் நிறைவேறாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே.
ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கதறி அழுது, ஒன்ஸ் அகெயின் ஹெல்ப் மீ லார்ட். அவன் ஜெபித்த பொழுது தேவன் இரக்கம் பாராட்டினார், மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் மன்னித்து அவனுடைய வாய்ஸ் நாட்களிலே முந்தைய நாட்களில் செய்த ஊழியத்தை பார்க்கலாம், அவனுடைய ஊழியத்தில் மேற்கொள்வதற்கு அவனுடைய எதிரிகள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. கர்த்தர் கடைசி நேரத்தில் ஜெபத்தை கேட்டார். அவனுடைய மன்றாட்டு கேள்வி ஆண்டவருடைய சமுத்திரம் வந்து எட்டின பின்னால கர்த்தர் அவனை மன்னித்ததுனால அவனுடைய பெயர் அந்த எபிரேய புஸ்தகத்தில் விசுவாச வீரருடைய பட்டியல் இடம்பெற கர்த்தர் கிருபை செய்தார். கடைசி நேரத்திலையும் ஒன்ஸ் அகெயின் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் ஏற்பட்டபடினால அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. இந்த நாட்களிலையும் உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவுக்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை அந்த இச்சை. சத்ரு மாம்சத்தின் இச்சையை கொண்டு வந்த போது சத்ரு மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான். இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் பிழைப்பு உண்டாக, வாழ்வு உண்டாக, உயிர்மேட்சி உண்டாக, எழுப்புதலும் உண்டாக, தேவராஜ்யம் வல்லமையாக செயல்படும்படி அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய மகிமையின் வல்லமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக ஆவியான பலத்த காரியங்களை செய்ய தேவனுடைய சபை அது ஆவிக்குரிய சபையாக, தேவனுடைய சத்தியத்துக்கு சமர்ப்பணம் செய்கிற சபையாக, வல்லமை வெளிப்படுத்துகிற சபையாக, பரிசுத்த அக்கினி இறங்குகிற சபையாக, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சபையாக, பேதுருடைய முதலாவது பிரசங்கத்திலே 3000 பேர் சந்திக்கப்பட்டு சபையிலே மனம் திரும்பி வருவதற்கு கர்த்தர் கிரியை செய்தது போல அந்த ஆவியானவர் இன்றைக்கு சபையிலே கிரியை செய்யும்படி ஒரு அர்ப்பணித்து ஜெபிப்போமாக, ஒரு பரிசுத்தமாதலுக்கு ஜெபிப்போமாக. ஆவியானவர் சபையில் மத்தியிலே வந்து உலாவும்படி இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். எல்லாரும் ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு கூட எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்கள் ஆண்டவரே. நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் இருதயங்களை கிழித்து கர்த்தருடைய கரத்திலே விழுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன நன்மைகளை மீண்டும் பெறவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆட்சி உங்க ஆளுகை சபையில வெளிப்படவும், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், ஒரு மெய் மனஸ்தாபம், ஒரு கண்ணீர், ஒரு மனம் திரும்புதல், ஒரு ஞானஸ்நானம், ஒரு பரிசுத்தாவுடைய அபிஷேகம், ஒரு அற்புதங்கள், ஒரு அடையாளங்கள். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த சோதனை ஜெயித்த பொழுது தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். உபவாசத்திற்கு பின்பு பிரசங்கம் பண்ணின பொழுது ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள், வியாதியஸ்தர் சுகமானார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், கண் தெரியாதவர்கள் பார்வையற்றோர் பார்வையடைந்தார்கள். தேவனுடைய வல்லமை வந்து இறங்கியது. இந்த நாட்களில் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கும்படி நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிப்போமாக. ஆவியானுடைய கரத்திலே முழுமையாக சமர்ப்பணம் செய்வோமாக. ஆண்டவரே, நானும் என்னுடைய பிதாக்களும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒரு நெகேமியா பாவ அறிக்கை செய்தது போல, ஒரு தானியேல் பாவ அறிக்கை செய்தது போல கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வதற்கு ஒரு எழுப்புதலின் காலத்திலே வந்திருக்கிறோம். எழுப்புதல் எப்பொழுது வரும் என்றால், எங்கே ஜனங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு அழுது கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விழுகிறார்களோ அப்பொழுதுதான் தேவன் செயலாற்ற முடியும். இந்த கடைசி நாட்களிலே ஒரு மெய்யான மனஸ்தாபம், ஒரு பரிசுத்தமாகுதல் எங்களுடைய சபையிலே, எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பங்களிலே நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 50 நாட்கள் அல்லது 100 நாட்கள் என்பது பொருள் அல்ல. ஆவியானவர் கிரியேசியின் நாட்களாய் மாற ஆவியானவரே அனுக்கிரகம் செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சந்தித்தருளும், எங்களை புதுப்பியும், எங்களை உயிர்ப்பியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் நீர் எங்களை ஒரு முறை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல சந்தனன கரரபம கரரபபா ஹலியந்தர ரபல சமன ரபலதி அந்தனன கரரபம மமம ஹலியந்தர ரபல சமன ரபபா. ஹல்லேலூயா. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமை பாவி நான் ஜீவித்தே நிம்மதி இழந்தே தூய்மையை மறந்தேன் மனம் போல்
ஏமாற்றம் அடைந்தே என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னை தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உம்மை போல் யாரும் எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உங்களை போல யாரும் இல்லை. இந்த பரம அழைப்பு பங்குள்ள பரிசுத்த சகோதரரை, இந்த கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவங்க ஜெபம், அவங்க ஞானஸ்நானம், அவங்க சோதனையில் எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி அவங்க சிலுவையில் மரிச்சாங்க, எப்படி உயிர்த்தெழுந்தாங்க, எப்படி வரப்போகிறாங்க, அவளை கவனித்து பாருங்களேன். அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல மாற, இயேசுவே உங்களைப் போல எங்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. அந்த ஜெபம் அந்த ஜெப ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க. நாங்களும் ராத்திரியாக செபிக்க, ராத்திரி முழுவதும் செபிக்க, பகல் முழுவதும் உங்கள் பாத்திரம் விழுந்து கிடக்க, எங்கள் கண்களை பாதுகாத்துக்கொள்ள, என் இதயத்தை பாதுகாத்துக்கொள்ள, என் கரங்களை பாதுகாத்துக்கொள்ள, எங்கள் ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையின் எல்லை எங்கும் பரிசுத்தம் விளங்க ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, கிருபை கொண்டிருக்கட்டும். நாளை காலை ஆராதனையும் ஆசீர்வதித்தரணும். பெரிய காரியங்களை செய்து கொடுத்த போது அடியான குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆகாரத்தையும் ஆசீர்வதித்தாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷம் வருவாதே.